மாறுதலாய் முடிந்தது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். இன்று 25 5ஆம் மாதம் 25 மே மாதம் 25 வைகாசி மாதம் 2026 ஆண்டு திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாளில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் 2வது நாளில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த புதிய வாரத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக, புதிய நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. யாக்கோபே என்று எங்களையும் இஸ்ரவேல் என்று எங்களையும் தான் கூறுகிறார். இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். கர்த்தர் தருகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் ஏசாயா 44:21 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு நினைகிறார்கள். தேவ செய்தியோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு இணைகின்றார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். அதே வேளையிலே அதிகால வேளையிலே இணைந்திருக்கிற சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், காலை வேளையிலே எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும் இணைந்திருக்கிறார். சகோதரி வினு அவர்கள் மாலை வேளையிலே நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டம்மா. ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் ஆசீர்வாதங்கள் உங்களோடும் தங்குவதாக. இந்த வேளையிலும் வழி நடத்துங்கள், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. ஆமேன். ஆமென். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதிய சரிக்கட்ட நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், அவருடைய அபிஷேகம் நம்மேல் இருக்கின்ற வேளையிலே இத்தனை வகையான காரியங்களை செய்ய தேவனுடைய ஆவியானவர் எப்பொழுதுமே எங்கள் மத்தியிலே இருந்து அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படினால் இந்த நாளிலே கூட தொடர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். ஆராதனை என்பது அங்கே பெக்மன் ஐயா பாடினது போல ஹல்லேலூயா, சத்துருவுக்கு அது வீட்டு. ஹல்லேலூயா. இது கத்தியும் அல்ல, வேறு வகையான ஆயுதங்களும் அல்ல, சகல துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் தேவனுடைய வல்லமை அந்த அரண்களை தகர்த்தெறிகின்ற வல்லமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் தேவனை ஆராதிப்போம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்,
சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வது நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இசையா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இசையா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாங்கள் தடமாறுகிறோம். ஆனால் கர்த்தர் வல்லமுள்ள தேவன். அவர் 100க்கு 100 பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னதின்படி செய்கிறவர், செய்கிறதின்படி சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. அவரை நாங்கள் ஆராதிக்கின்ற வேளையிலே ஹல்லேலூயா நாங்கள் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தியோடும் தேவனை நாங்கள் ஆராதிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எண்ணங்களுக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்களுக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்களே கண்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லி வேதம் சொல்லுவது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. வாஞ்சி என்பது வெறும் விருப்பம் மட்டுமல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது இருதயத்தோடு தொடர்புடையது வாஞ்சை. ஹல்லேலூயா. அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கிற அந்த வாஞ்சை, அந்த வேட்கை, அந்த ஆதங்கம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஆர்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எண்ணங்கள் தங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். இந்த எண்ணங்கள் தங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். இசையா அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இந்த நாளிலே உங்களுடைய வாஞ்சி என்ன அன்புக்குரியவர்களே? ஹல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உங்களுடைய திருச்சபை 1000 பெருக வேண்டும். மந்தையிலே ஆடுகள் 1000 பெருக வேண்டும். பிள்ளைகள் நல்ல வாழ்வு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்வு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எண்ணங்களில் தங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். எண்ணங்களில் தங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். சேர்ந்து பாடுவோம். எண்ணங்களில் தங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். மிக விலகுவான வார்த்தைகள். எண்ணங்களில் தங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். எண்ணங்களில் தங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. எதிரை கேட்டாலும் நான் நிறைவேற்றி பேசுகிறேன். ஹல்லேலூயா. எங்களுடைய விருப்பம் தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா இருக்கிறீர். அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். ஏசையா நன்றி. அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். என்னை காப்பவரே,
தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. உள்ளங்களை ஆசீர்வதிமாண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும் ஐயா ராஜா. ஆண்டவரே, சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே, வாலிபர்களை ரட்சியும் ஆண்டவரே, குழந்தைகளை ரட்சியும் ஆண்டவரே. தேவனே அப்பா, வாலிப பிள்ளைகள் உம்மிடத்திலே வருவார்களாக ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒரே ஒருவன் மட்டும்தான் ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார், மற்ற 9 குஷ்டரோகிகளும் எங்கே? ஹல்லேலூயா. இன்றை கூட ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. தடைகளை உடைத்து போடுகிறவங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். ஐயா, பற்றி பிடித்திருக்கின்றீர். என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். என் பிள்ளைகளை பற்றி பிடித்துக் கொள்ளும் ஐயா. அவர் பிள்ளைகளை பற்றி பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. என் சொந்தங்களை பற்றி பிடிக்கும் ஐயா. இந்த வேளை என் ஆவியானவர் அவர்களை தொடுவீராக ராஜா. என் ஆவியானவரே அவர்களை தொடுவீராக ராஜா. உங்களுடைய பிரசன்னம் அவர்களை தொடும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் தேவதூதர்களை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். in the name of Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் சொல்லி இருக்கிறேன் ஐயா. உன் பாதம் கண்ணில் இடராதபடி அவர்களை தாங்கிக் கொள்வார்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. நீர் தாங்குகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, எங்களுக்குரிய எல்லாம் உம்முடையதப்பா ராஜா. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமா இந்த கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்யப்படும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாடுங்கள். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆகார் தன் பிள்ளைகளுக்காக ஆண்டு கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளை சாகிறதன் பாட மாட்டேன் சொல்லி அவள் தூரத்திலே இருந்து ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்து ஒரு நீரூற்றை காண்பித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கைகளை விரித்து கொண்டிருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை காண்கிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார், ரட்சிக்கின்றார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும்னு சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. நானும் நீங்களும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேவன் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கருவை கண்கள் கண்டன,
மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினேன், பக்குவமாய் உருவாக்கினேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. 7 தடவை நன்றி ராஜா இயேசு ராஜா. 4வது நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். இசையா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். ஹல்லேலூயா, சூத்திரம் ஐயா ராஜா. நேற்றைய நாளிலே என்னுடைய திருச்சபையிலே நான் கொடுத்த தேவனுடைய வார்த்தை அபிஷேகம், அனாயிண்டிங். ஹல்லேலூயா. எனக்கு மிகுந்த ஆச்சரியம் இருந்தது. நேற்றைய சாயங்காலத்துல வந்து நான் டிவியே சில நிகழ்ச்சிகளை நான் பார்க்கின்ற வழியிலே அதே அனாயிண்டிங்கை பற்றி தான் தேவ ஊழியர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. முந்த நாளில் நான் வேலை செய்துட்டு வந்து எனக்கு சரியான களைப்பா இருந்தது. ஆனா விடியற் காலையிலே எழும்புகின்ற வேளையிலே ஆண்டவர் எனக்கு ஆவியான ஒரு பாடலை கொடுத்தார். அதே வேத வசனம் சொல்லி நான் அதை எடுத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவர், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம். ஹல்லேலூயா. அதிகாலையிலே அந்த பாடல், அந்த சத்தம் என்னுடைய காதுகளிலே கேட்டது, என் ஆவியிலே ஒலித்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் வாசித்தேன். ஏசாயா 61 பாருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த உலகத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை எத்தனையோ ஜனங்கள் தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் பேசுவது வெறும் வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தைக்கு எந்த விதத்திலும் ஹல்லேலூயா அதிலே அந்த வார்த்தையில எந்த வித சுகமும் இல்லை. ஆனால் அபிஷேகத்தோடு கூடிய தேவனுடைய வார்த்தைகள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையின் மூலம் என்ன நடக்குமா? ஹல்லேலூயா. அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு தேவன் அதை அபிஷேகமாக மாற்றுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆழ்ந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அங்கே நம்முடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் மென்மையானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றி வழி நடத்துகிறவர். அவ்வப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும் என்று
ஆண்டவருடைய ஆவியானவர் தான் நம்மை வழி நடத்துகின்ற ஆவியானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து நமக்கு உணர்த்துகிறவர். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவர் திக்கற்றவர்களாய் நம்மை விடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை தேற்றி நம்மை வழி நடத்துகிற தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் சுமானீர், நீரே என் ஜீவன் நானே, நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம், ஆலய நடப்பட்டவர், சமூகத்தில் வாழ்கின்றவர், அன்பையே நம்புபவன், நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம், காப்பாற்றும் நீரே, அயராது நீர் பாற்றுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் ஒன்றே காப்பவரே, நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவர், சமூகத்தில் வாழ்கின்றவர், அன்பையே நம்புபவன், பெலந்தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற சிறுவை செய்தீரே, மலர்ந்திடுவே நான் தனி கொடுத்தேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுத்தேன், மலர்ந்திடுவே நான் தனி கொடுத்தேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுத்தேன், நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே பாருங்கள், ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த கர்த்தருடைய ஆவியானவர், அதே அநேக நேரங்களிலே அநேக ஜனங்கள் அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து அதிகமாக கவலைப்படுவதில்லை. ஆனா ஆவியானவர் இல்லாமல் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே எந்த ஒரு காரியத்தை நாங்கள் நிறைவாய் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு 90ஆம் ஆண்டு அளவிலே எனக்கு ஒரு சாட்சி, அருமையான சகோதரனுக்கும் இந்த சாட்சி தெரியுமா எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது நான் ஒரு திருச்சபைக்கு போய்கொண்டிருந்தேன். என்னுடைய மூத்த மகள் அப்பொழுது என்னுடைய வயிற்றில் இருந்தாள். அப்பொழுது ஒரு கஸ்டமர் எங்களுடைய பிசினஸ்ல வருவார்கள். அவர்கள் இருந்ததோ ஸ்காப்ரோவில். நாங்கள் எங்களுடைய பிசினஸ் டவுன் டவுன்ல இருந்தது. ஆனபடினால் அவர்கள் மிஸ்ஸஸ் ஆகாவுக்கு போகின்ற வழியிலே எங்களுடைய இடத்துக்கு வந்துட்டு போவார்கள். ஒரு 1-2 வாரங்கள் தான் பழக்கம். ஆனால் அந்த குடும்பத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு ஆண்டவருடைய அழைப்பும் இருந்தது. அது மட்டுமல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையும் இருந்தது. அதனுடைய என்னுடைய மகள் அப்பொழுதுதான் வயிற்றிலே. அப்பொழுது அந்த சகோதரி சொன்னால், அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தது. அதுக்கு முன்பாக அவர்களிடம் ஒரு தொட்டில் இருந்தது. அந்த தொட்டிலே எனக்கு தருகிறேன்னு சொல்லி அவர்களுடைய போன் நம்பரை எனக்கு கொடுத்திருந்தார்கள். இவ்வளவு ஆவியானவருடைய அந்த செயலின் வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்களுடைய திறமையை நான் சொல்லவில்லை, தேவனுடைய செயல்பாடு, ஆவியானவருடைய செயல்பாடு. அப்பொழுது அந்த சகோதரி எனக்கு தங்களுடைய போன் நம்பரை கொடுத்திருந்தார்கள். அது தந்தது வேறு ஒரு நோக்கம், அந்த தொட்டில வாங்குவதற்கு. அதனுடைய என்னுடைய டெலிபோன் புக்கில நான் டி என்று சொல்லி அந்த பேரை போட்டு அவர்களுடைய நம்பரை குறித்து வைத்திருந்தேன். அது கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு, எவ்வளவு நாட்கள் என்று தெரியவில்லை, அதுக்கு பிற்பாடு நான் இன்னும் ஒரு சகோதரி, அதே டி என்கிற பேரிலே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் என்னிடத்திலே வேலை செய்தவர்கள். அதனுடைய அவர்களுக்கு நான் போன் பண்ணுவதற்கு பதிலாக, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மற்ற சகோதரி, அந்த தொட்டில் தருகிற சகோதரிக்கு நான் தவறுதலா தான் போன் பண்ணினேன். போன் பண்ண அந்த சகோதரி அழுகிறார்கள், எடுத்து வைத்து அழுகிறார்கள். என்னென்று கேட்டால், அவருடைய கணவருக்கு திடீரென்று ஒரு சரீரத்தின் ஒரு பகுதி முழுவதும் பேரலைஸ் ஆகிவிட்டது. கண் பேரலைஸ் ஆகிவிட்டது,
தோல், கால் கை எல்லாம் ஒரு பக்கமா பரலைஸ் ஆகிவிட்டது. அதனுடைய அவர்கள் அழுகிறார்கள். நான் இயேசுவை அறிந்தவள், அவர்கள் இயேசுவை அறியவில்லை. ஆனபடினால் அவர்கள் அழுகின்ற வேளையிலே அப்பொழுது நான் அவர்களுக்காக செபித்தேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, அவர்களை அடுத்த வாரம் திருச்சபைக்கு வரும்படி கேட்டேன். அவர்களும் அந்த திருச்சபைக்கு அடுத்த வாரம் வந்தார்கள். அந்த வாரத்திலே வந்து அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதல். அது மட்டுமல்ல, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் எத்தனையோ அங்கத்தவர்கள், ஹல்லேலூயா, அவர்கள் வரிசைக்கிரமமாக எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். அது தேவனுடைய செயல். ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 37 வருஷங்கள் நான் தேவனுடைய ஊழியத்திலும் தேவனை அறிந்தும் இருக்கிறேன். இன்று வரைக்கும் தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எத்தனையோ எதிர்ப்புகள் எனக்கு வந்திருக்கிறது. இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் எனக்கு எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற வழியிலே எதிர்ப்பு வந்திருக்கிறது. ஆனாலும் கூட நான் உண்மையை விடவே மாட்டேன் என்றா எனக்கு தெரியும். அவரை விட்டு விட்டால் என்னாலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஹல்லேலூயா. நேற்றே நான் சொன்னேன், என்னத்தை சொல்லுவது, எதை சொல்லுவது, என்ன வார்த்தையை பேசுவது என நான் ரொம்ப களைத்து போயிருந்தேன். ஆனா ஆவியானவர் நேற்றைய நாளிலே அவ்வளவு அபிஷேகமா இருந்தது. தேவனுடைய வார்த்தை, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனபடினால் தேவனுக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. எங்களிலே நாங்கள் சார்ந்து கொள்ளாமல், எங்களுடைய மாம்சத்திலே நாங்கள் சார்ந்து கொள்ளாதபடி ஆவியானவர் நாங்கள் நடத்தப்படுவோமாக இருந்தால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள். இந்த வேளையிலே செபிப்போம். அன்புள்ள தேவனே, அப்பா, இந்த வேளையிலும் உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் இறங்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த அபிஷேகங்கள் நுகங்களை முறிக்கின்ற அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா, ஆண்டவரே, அந்த அபிஷேகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ராஜா. தகப்பனே, இரக்கத்தின் கரத்திலே ஆவியானவரே, ஆண்டவரே தேவனே, தகப்பனே, ஆவியானவருடைய இரக்கத்தின் கரத்திலே ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஒப்புவிக்கிறேன் தகப்பனே. இந்த நாள் முழுதும் தேவனாடே ஆவியானவர் எங்களை நடத்துவீராக, எங்கள் சபை பிள்ளைகளை நடத்துவீராக ராஜா. எங்கள் இலங்கை தேசம் விசேஷமாக ராஜா, இலங்கை தேசத்துல நடக்கின்ற காரியங்கள், பொருளாதார பிரச்சனைகள், ஆண்டவரே தேவனே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக செயல்படுகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீரப்பா ராஜா. ஆண்டவரே, இந்த தேசத்து ஜனங்களே ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் அவர்களை ஆண்டவரே நடத்தும்படி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கு நீர் பதில் தந்து எங்களை வழி நடத்துகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சங்கமம் ஊழியத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன், 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 ஆமீன். அந்த அருமையான சாட்சி எனக்கும் தெரியும். நாங்களும் அவர்கள் உங்களிடம் வந்து அந்த காரியத்திலே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னதாக நாங்களும் அவருடன் இணைந்து ஆலயத்துக்கு வந்தோம். அதன் பின்னதாக 10 வருடம் அந்த சபையிலே நான் இருந்தேன். அதன் பின்னதாக இப்பொழுதும் அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். 35 வருடமாக. கர்த்தர்தாமே அந்த சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நினைவூட்டி இருக்கிறீர்கள் திரும்பமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அற்புதம் ஐயா, அற்புதமான காரியம். ஆமீன், ஆமீன். விடுதலை. ஏனென்றால் அந்த ஊழியர் காலையிலே இந்த சுக்கிரவாதம் கேட்டுத்தான் எழும்பி எல்லாம் செய்வார். ஆனால் அந்த காரியம் நடந்த பின்னதாக இப்பொழுது போதகராக இருக்கிறார். 35 வருடமாக கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். அதே வேளையில் நீங்கள் தான் அந்த கடைக்கு வந்தபோது அவர்களை அழைத்து வந்தீர்கள் ஆலயத்துக்கு. அந்த அழைப்பை கர்த்தர் இப்பொழுது அறுவடையாக தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோமா. நன்றி. அதை விட ஐயா நான் சொல்றது, எங்களோட ஊர்ல இந்த இறால் பிடிச்சு கொண்டு வருவாங்களா ஐயா, அந்த இறால் கோர்வையா இருக்குமேல. ஆமா, ஒரு இறால் இல்ல, அத ஒரு இறாலை பிடிச்சா அந்த இறால் எத்தனையோ 50-60 இறால். அது மாதிரிதான் அந்த ஒரு ஆட்கள் ரட்சிக்கப்படிக்க அவர்கள் மூலம் அந்த பின்னால நீங்கள் எல்லாரும் சேர்த்து வந்தீங்க. ஆமென், ஆமென். சபை நிரம்பியது. நிரம்பியது. ஒரு 20 பேர் நினைக்கிறேன் ஐயா. ஆமா, எங்கட குடும்பத்துல இருந்து ஒரு 20 பேர், இன்னும் ஒரு 15 நண்பர்கள், அவருடைய நண்பர்கள்
நாங்கள் ஒரு ஆலயத்தை ஆரம்பித்தோம். ஆமென். கர்த்தருக்கு ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர் ஐயா, எப்பொழுதுமே நல்லவர். அந்த அபிஷேகம் உங்கள் எல்லாருக்கும் திரும்ப 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 தேவை ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாங்கள் திரும்பவும் நாளை காலை வேளை சந்திப்போம். அதிகாலை வேளையிலே இணைந்து சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, வார்த்தைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆமென். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. ஆமென் ஐயா, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிசினஸ் கூடாக பலரை நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு போகிறீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சகோதரன் இமானுவேல் அங்கால் ட்ரம் வாசித்து கொண்டிருந்தார். அதிகாலை வேளையில் எழும்புகிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கால பிரசைகள் ஐயா, ஏழியாளில் விடுவோம் எல்லாரும். ஆமென், ஆமென். எனக்கு கூட சூரியன் வழி கிடைக்க நானும் எழும்பி விடுவேன். இரவு லேட்டாக படுத்தாலும் சூரியன் உதிக்கிற போது நானும் எழும்பி விடுவேன். அப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். காலவேளையிலே இந்த காலவேளையில் நாங்கள் இந்த நாளைய நாளுக்கான அதிகாரங்களை ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். ஜீவ வார்த்தை அப்படியான காரியங்களை சில வேளை 1 நிமிஷம் 2 நிமிஷம் பிந்திவிடும். அதனாலே நீங்கள் அழைத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவும் நாளைய நாளிலே சந்திப்போம். God bless you. Amen. Amen. Bless you everybody. Amen. Amen. Amen.